இன்னைக்கு நான் சொல்ல போறேன் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா. இதுவரைக்கும் நீ பார்த்த நன்மைகளை காட்டிலும், இதுவரைக்கும் நீ அனுபவித்த ஆசீர்வாதத்தை காட்டிலும், இதுவரைக்கும் நீ பார்த்த மகிமையான காரியங்களை காட்டிலும், இனி காணப்போகிற நன்மைகள், இனி காணப்போகிற ஆசீர்வாதங்கள், இனி காணப்போகிற உயர்வுகள், இனி காணப்போகிற வாசல்கள், அது எல்லாம் கொஞ்சம் கூட மேட்ச் பண்ணவே முடியாது. உங்களை பார்த்து எவரெல்லாம் ஏளனமாய் பேசுகிறார்களோ, யாரெல்லாம் அற்பமாய் நினைக்கிறார்களோ, இவன் மேல வர மாட்டான், இவன் ஒன்னும் பெருசா கிழிச்சிட மாட்டான், இவன் ஒன்னும் பெருசா சாதிச்சிட மாட்டான், இவன் இப்படிதான் இருப்பான், இவன் அப்படிதான் இருப்பான். இன்னைக்கு அவன் சொல்லட்டும், நாளைக்கு அவன் கண்கள் ஆச்சரியப்படுகிற. நீ படர முடியாதபடி, கனிகளை கொடுக்க முடியாதபடி தடைகளை செய்தாலும் அது படரும், அது கனிகளை கொடுக்கும். ஏனால் சொன்னவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். சொன்னவர் மனிதன் அல்ல. உன் வாழ்க்கை குறித்து சொன்னவர், உன் குடும்பத்தை குறித்து சொன்னவர், உன் ஊழியத்தை குறித்து சொன்னவர், உன் பிசினஸ் குறித்து சொன்னவர் மனுஷன் அல்ல. கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். சொல்லலாமா? கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். சத்தமா? நாதனை ஸ்தோத்தரிப்போம். நாடியே நம்மை விடுதலையோட அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, அவருடைய நாமத்தை உயர்த்தி, பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் விடுதலையோட விடுதலையோட சந்தோஷத்தோட தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து ஏற்றியே விட்டாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலையோடு ஆராதிக்கும் போது துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் இந்த ஆராதனை நம் மத்தியிலே வாசம் பண்ணும்படியால் அவருடைய பிரசன்னம் வெளிப்படட்டும், அவருடைய மகிமை வெளிப்படட்டும், அவருடைய மகிமை வெளிப்படட்டும். Hallelujah, amen. நல்லவரே, வல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. இன்னும் ஆசையாய் நல்ல
கட்டுகள் உடையட்டும். இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் இருக்கிற, இந்த ஆராதனைக்கு விரோதமாய் இருக்கிற, உன் குடும்பங்களுக்கு விரோதமாய் இருக்கிற, உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா கட்டுகளையும் சிறையிருப்புகளையும் இந்த ஆராதனையில என் ஆண்டவர் உடைத்து நிர்மலமாக்கி போடுவாராக. விடுதலையோடு ஆராதிக்கிற வேளையில் பரலோகத்தின் மகிமை இந்த ஆராதனையில் இறங்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய மகிமை மூடிக்கொள்ளட்டும். ரஸ்மதானா ராதனை இயேசுவே, இன்னும் ஆசையா ஆராதனை ஆராதனை. எல்லாருமா மாற வேண்டியதெல்லாம் இந்த ஆராதனையிலேயே மாற்றி போடுங்க சுவாமி. எல்லா விதமான அங்கலாய்ப்புகள் மாறட்டும், எல்லா விதமான குறைச்சல்கள் மாறட்டும், எல்லா விதமான அந்தகாரங்கள் விலகட்டும், வெளிச்சம் உதிக்கட்டும். அரராத்துல வெளிச்சம் உதிப்பதாக. இயேசுவே ஆராதனை இன்னமா சோர்வான ஆவியை நீக்கும், தூயர ஆவியை அகற்றும், கண்ணீரின் மத்தியில் வாரும் அப்பா வேண்டுகிறேன். சொல்லலாமா? சோர்வான ஆவியை நீக்கும், தூயர ஆவியை அகற்றும், கண்ணீரின் மத்தியில் வாரும் அப்பா வேண்டுகிறேன். இயேசுவே 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 எல்லாம் எனக்கு நீரே. எல்லாரும் ஆசையா சொல்லலாமா? நீரே இயேசுவே. ரபா ஷதரபா உய்பாலா கந்து ரபா ஷதரபா சோவே எல்லாம் எனக்கு நீரே.
விடுதலையோட கரங்களை அசைத்து, எஸ் லார்ட், நீர் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ நாங்க விரும்பல. ஒரே ஒரு வாழ்க்கை, அது உமக்காக வாழ விரும்புறோம்னு சொல்ற பிள்ளைங்க, இந்த வாரம் அதிகமாய் இந்த ஒரு பாடலை நான் அதிகமாய் என்னுடைய ஆவியில நான் பாடிக்கிட்டே இருந்தேன். நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. நீர் வேறு நான் வேறல்ல, ஆமென், நாம் இருவரும் ஒருவரானோ. நீரே என் ஜீவன், நீரே என் தூய்மை, நீரே என் ஞானம், நீரே எல்லாம். நீரே என் ஜீவன், நீரே என் தூய்மை, நீரே என் ஞானம், நீரே எல்லாம். தேவ ஆவியே என்னில் வாழ்பவரே, தேவ ஆவியே என்னில் வாழ்பவரே. சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி அசைத்து உயர்த்துங்க. மனசுக்குள்ள வலி இருக்குது, பரவாயில்ல, இருந்தாலும் கை உயர்த்து. மனசுக்குள்ள வேதனை இருக்கும், மனசுக்குள்ள அநேக பாரங்கள் இருக்கும். சரி, இருந்தாலும் விசுவாசத்தோட கை உயர்த்துங்க. எங்க நீங்க கரெக்டா இல்லையா சொல்லுங்கப்பா. மனது சந்தோஷமா இருந்தா தானே பிரதர் கையை உயர்த்த முடியும். எங்க இருக்குன்னு நினைக்கலாம், பட் கவலைப்படாதீங்க, விசுவாசத்தோட கைகளை உயர்த்துங்க. கர்த்தருடைய வார்த்தையை சொல், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று கர்த்தருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும். சத்தமா ஆமென். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். சந்தோஷம், எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். ஆமென். அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஆமென், ஆமென். மகிழ்ச்சியும் அடைவீர்கள், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். விசுவாசிக்கிறீங்களா? எங்க வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவர் இந்த உபவாச நாட்களில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அடையும்படி கர்த்தர் செய்வார். அரராத் உங்களை பார்த்து சொல்றேன், சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடையும்படி கர்த்தர் செய்வார். உங்க குடும்பங்களில் நீங்கள் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடையும்படி கர்த்தர் செய்வார். உங்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும்படி கர்த்தர் செய்வார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். ஆமென். ஆண்டு சொல்லுவார்ல யோவான்ல எழுதின சுவிசேஷத்துல, நான் திராட்சை செடி, நீங்கள், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, மிகுந்த கனிகள். எல்லாரும் சொல்லுங்க, மிகுந்த கனிகள். எல்லாம் கை அசைச்சு சொல்லணும். வார்த்தை வரும்போது விசுவாசத்தோட ப்ராஃபட்டிக்கா தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் புறப்படும் போது, ஆண்டவரே இன்னைக்கு இது எனக்கு தான், நான் மிகுந்த கனிகளை நம் குடும்பங்களை கொடுக்கபடியாக கர்த்தர் மிகுந்த கனி. எல்லாரும் கைகளை அசைத்து யாருக்கெல்லாம் இன்னைக்கு மிகுந்த கனிகள் வேணுமோ, உங்க எல்லைகளில் இன்னைக்கு ஒரு மிகுந்த கனிகள், உன் குடும்பங்களில் ஒரு மிகுந்த கனிகள், உன் பொருளாதாரத்தில் ஒரு மிகுந்த கனிகள், கர்த்தர் கொடுத்த ஊழியத்தில் இனி எல்லாவற்றிலும் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக எல்லாரும் சொல்லுங்க, மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். சும்மா கொடுக்க முடியாது. ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தார். ஆமென். சும்மா சந்தோஷ மகிழ்ச்சி வந்துருமா? இல்ல. நீ அவரோடு நிலைத்திருந்தால், அவரோடு நீ உறவுல இருந்தால், அவரோடு அவருடைய இணைப்புல இணைக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாய் மிகுந்த கனிகள். எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவரே இந்த வருஷம் இனி மிகுந்த கனிகளை எங்கள் வாழ்க்கையில காணத்தக்கதால் எங்களை நீ நிரப்புவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக, இன்னைக்கு அந்த தடைகள் எல்லாம் மாறுவதாக என்று சொல்லி கேட்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை அசைத்து சொல்லுங்கப்பா. ஆவியானவருடைய வார்த்தை சொல்லுகிறபடியா, இனி வெம்பி போன காய்கள் அல்ல,
இனி குறைச்சலான காய்கள் அல்ல. இனி என்னுடைய கொடியை பார்க்கும் போது ஐயோ வெறும் பூ மட்டும் தான் வருது, காய்க்கும் எதிர்பார்க்கும் போது எல்லாமே காணாம போயிருது. அப்படிப்பட்ட ஒரு காலமும் அல்ல. என்னுடைய கொடிகளை காணும் போது மிகுந்த கனிகளை காணும்படியான ஒரு காலங்களை விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி இந்த ஆராதனை விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எங்களுக்கு மிகுந்த கனிகளை, ஓ கம் ஆன் பீப்பிள் ஆஃப் காட். இப்படி போதாது, இது போதாது, இப்படி கை தட்ட கூடாது, வேற மாதிரி கை தட்டணுமே. இதுவரைக்கும் உன் கொடியை நீ பார்த்த, இதுவரைக்கும் உன் கொடியை ஒவ்வொரு நாளும் நீ பார்க்கும்போது அதுல நீ சந்தோஷப்படுற மாதிரி எதுவுமே இல்லாதபடி இருக்கிறது. அந்த கொடிகள் காய்ந்து போய் இருக்கலாம், இல்லைனா பலனை எதிர்பார்த்திருக்கும் போது பலனை இல்லாதபடி தான் உன் கொடிகள் இருக்கிறது. ஆனா இன்றைக்கு இந்த வார்த்தை புறப்படும் பொழுது நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதே போல நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நீ உன் கொடிகளை காணும் போது, இனி வருகிற நாட்களில் நீ உன் கொடிகளை காணும் போது அந்த கொடிகள் வெறுமையானதாய் சபிக்கப்பட்டதை போல அது ஒரு நாளும் இருக்க போவது இல்லை. உன் கொடிகள் மிகுந்த கனிகள் நிறைந்ததாய் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு தம்முடைய மகிமையை உங்க வாழ்க்கையில வெளிப்பட பண்ணுவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைதடி நல்ல 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 விடுதலையோடு ஆமாண்டவரே என் வாழ்க்கையில மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாய். ஆமென். ரெடி ஆயிட்டீங்களா? பக்கத்துல தட்டி சொல்லுங்க, மிகுந்த கனிகள். நல்ல விசுவாசத்தோட தீர்க்க தரிசனமா கைகளை ஒரு நிமிஷம் நல்லா கொடுத்து குலுக்கி சொல்லுங்க, மிகுந்த. நீங்க குலுக்க 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 மிகுந்த கனிகள், அந்த அபிஷேகத்தின் வல்லமை உங்க வாழ்க்கையில் அப்படியே 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 நிறைவேறட்டும். எத்தனை பேர் நம்புறீங்க மிகுந்த கனிகள்? ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் நம்ம கொடியை பார்த்தோம். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வேலை இருக்கிறது என்னன்னா, வாக்குத்தத்தம் எப்படி இருக்குதுன்னா, நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஒருவன் என்னிலும் என் வார்த்தை நான் அவனிலும் நிலைத்திருந்தால். கர்த்தர் யாரோடெல்லாம் இருக்கிறாரோ, ஆமென், கர்த்தர் யாரோடெல்லாம் இருக்கிறாரோ அவர்களெல்லாம் நிச்சயமாக மிகுந்த கனிகளை கொடுக்கும்படிதான் கர்த்தர் உங்க மேல வாக்கு தத்தத்தையும் ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறார் விசுவாசிக்கிற பிள்ளைகள். ஆமென். ஒருவேளை அந்த கனிகள் காண்பதற்கு கொஞ்சம் நாட்கள் ஆகிற மாதிரி வேணா இருக்கலாம், ஆனா நிச்சயமாய் கனிகளை காண்பீர்கள். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போமே. வாக்கு தத்தங்கள் நமக்கு நேரா இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றுமாய் இருக்கிறது. ஆனா வாக்கு தத்தங்கள் கொஞ்சம் தாமதிக்கலாம், கொஞ்சம் தாமதமாகலாம். ஆனாலும் நீ விசுவாசத்தோட சொல்லு, என்னுடைய வாக்கு தத்தங்கள் என் மேல இருக்கிற எல்லாம் மிகுந்த கனிகள். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். வேதம் சொல்லுகிறது யோசேப்பை குறித்து, யோசேப்பு கனி தரும் செடி, அவன் கொடி சுவரின் மேல படரும். இது அவன் மேல இருக்கிற வாக்கு தத்தம். ஆனா அந்த வாக்கு தத்தத்துக்கு விரோதமாய் எத்தனை சூழ்ச்சிகள் யோசேப்புக்கு விரோதமாய் செய்தாலும், அவனை குழியில கொண்டு போட்டாலும், எகிப்தியருக்கு விற்று போட்டாலும், போத்திபிரா வீட்டுக்கு அடிமையாகி போனாலும், சிறை இருப்புக்கு போனாலும், ஆனாலும் கனிகள் ஒரு நாளும் மாறாது. ஏன்னா நம்முடைய யோசேப்பு சிறையிலையும் கனிகளை கொடுத்து கொண்டிருந்தவனாய் கர்த்தர் அவனை மாற்றி இருந்தார். ஒரு நாள் வந்துச்சு, ஆண்டவர் அந்த யோசேப்பை தேசத்திற்கே கனிகளை கொடுக்கிற ஒரு பாத்திரமாய் உயர்த்தினது போல இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்களை இந்த தேசத்திற்கே கனிகளை கொடுக்கிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் நம்மை, இந்த ஊழியங்களையும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் அப்படியே கர்த்தர் அலங்கரிப்பார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கைத்தடி. வேற எதையும் நம்பாத, நம்முடைய சுத்தி இருக்கிற சூழ்நிலையை நம்பாத, சுத்தி இருக்கிற காரியங்களை நம்பாத, நீ வார்த்தையை நம்பு. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இது அவனுடைய வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். வாழ்க்கையே ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது.
கரை சேருவோமானு தெரியல, தப்பி பிழைப்போமானு தெரியல. இன்னைக்கு விசுவாசிங்க, ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த, வார்த்தை சொன்னவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் தான் சொல்ற மிகுந்த கனிகளை நான் ஒருவன் கூட இருக்க, யார் கூட இருக்கிறேனோ. நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல சொல்லக்கூடாதா? ஒரு நாள் ஆரோனின் கோலை, வெட்டப்பட்ட காய்ந்து போன அந்த கோல், ஒருவேளை நம்ம நினைக்கிறோம் கோலுங்கும் போது சம்டைம்ஸ் அது ஒரு காஞ்சு போன ஒரு மரமா இருக்கலாம், அந்த குச்சா இருக்கலாம் நம்ம நினைக்கிறோம். பட் இங்கிலீஷ்ல ராடுன்னு இருக்கு. ராடுனாலே பொதுவாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு இரும்பை தான் ராடுன்னு சொல்லுவாங்க. கரெக்டா இல்லையா? அந்த நாட்களில் மேய்ப்பர்கள் எதுக்காக அதை வைத்திருப்பாங்கன்னா, ஆடுகளை, தன்னுடைய ஆடு மந்தைகளை மேய்க்கும் போது யார் ஏதோ ஓநாய்களோ ஏதோ வந்து அதை வச்சு தாக்கி தன்னுடைய மந்தையை காப்பாத்துறதுக்காக அந்த ராடு இருக்கும், ஆரோனின் கோல். அப்போ அந்த ஆரோனின் ராடுன்னு இருக்கு. அப்போ அந்த ராடை கொண்டு, அது வரைக்கும் அது ராடு, ஆனா அதுக்கு பிறகு அதை கொண்டு கர்த்தருடைய சமூகத்துல போய் வைத்தார்களாம். வேதம் சொல்லுகிறது, ஒரே நாள் ராத்திரியிலே அந்த கோல் துளிர்க்க ஆரம்பித்ததாம். விசுவாசிக்கிற பிள்ளைங்க கை தட்டணுமே. அதான் நான் சொன்னேன், ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், அப்போ அந்த கோல் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, இதுவா துளிர்க்க போகிறது, இதுவா கனிகளை கொடுக்க போகிறது. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களை பார்த்து எவரெல்லாம் ஏளனமாய் பேசுகிறார்களோ, யாரெல்லாம் அற்பமாய் நினைக்கிறார்களோ, இவன் மேல வர மாட்டான், இவன் ஒன்னும் பெருசா கிழிச்சிட மாட்டான், இவன் ஒன்னும் பெருசா சாதிச்சிட மாட்டான், இவன் இப்படிதான் இருப்பான், இவன் அப்படிதான் இருப்பான். இன்னைக்கு அவன் சொல்லட்டும், நாளைக்கு அவன் கண்கள் ஆச்சரியப்படுகிற. come on people of God, விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி yes Lord. அவன் கண்கள் ஆச்சரியப்படுற மாதிரி, அவன் வாயை அண்ணாந்து பார்க்கிற அளவு தேவன் செய்வார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க, ஆண்டவர் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இன்னைக்கு அவனுக்கு தெரியாது, இன்னைக்கு அவனுக்கு அற்பமா தெரியும். ஆரோனின் கோல் வைக்கப்படும் பொழுது ஒருவேளை மற்றவர்கள் பார்த்திருப்பார், இதனடா நடக்க போகுது, இதனடா மாற்றம் வரப்போகுது, இது அப்படியேதான் இருக்க போகிறது. ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த கோல் துளிர்த்தது, அந்த கோல் பூ பூத்தது, அந்த கோல் வாதுமை பழங்களை கொடுக்கிற அளவில் கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளை வித்தியாசப்படுத்தினது போல. நீங்க நம்புங்க, நீங்க விசுவாசிங்க. இந்த வார்த்தையை கேட்கும் போதே ஒரு பலன், ஆவியில ஒரு பலன் உங்க மேல இறங்கட்டும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமாண்டவர், இதுவரைக்கும் மற்றவன் பார்வைக்கு என்னுடைய கொடிகளோ என்னுடைய கோலோ துளிர்த்த மாதிரி தெரியல, பலன் இருந்த மாதிரி தெரியல. அதனால நிறைய நேரங்கள்ல நான் என்ன செய்யறேன், ஆண்டவரே பலவீனப்படுறேன், சோர்ந்து போகிறேன். ஆனா இன்னைக்கு வார்த்தை விசுவாசி, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். இந்த வார்த்தையை ஆழமா சொல்லுங்க பா. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி. சாதாரண கனிகள் அல்லையா, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தேவ பிள்ளைகள் மேல ஒரு லிமிட்டே கிடையாது. எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, லிமிட்டே இல்லாத ஒரு ஆசீர்வாதம். நல்லா கொடுத்து லிமிட்டே இல்லாத ஆசீர்வாதம். எத்தனை பேர் நம்புறீங்க? 2026 இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை கொண்டாடுகிற முன்பதாக என் வாழ்க்கையில் தேவன் லிமிட்டே இல்லாத ஒரு நன்மைகளை, லிமிட்டே இல்லாத ஒரு ஆசீர்வாதங்களை, லிமிட்டே இல்லாத ஒரு கிருபைகளை கர்த்தர் எங்க வாழ்க்கையில கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கைத்தட்டி come on people of God. எல்லாரும் சொல்லுங்க, மிகுந்த. சல்தமா சொல்லுங்க, மிகுந்த. ஆமென். அதனாலதான் ஆண்டவர் பேதுருவை பார்த்து பேதுருட்ட பேசும்போது சொல்வாரு, வாங்க போய் நம்ம என்ன செய்யலாம், ஒரு வலைய போடுங்கன்னு சொல்லும்போது, ஆண்டவரே ராம் முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், ஒன்றுமே என்ன செய்யல, அகப்படவே இல்ல ஆண்டவரே. இப்ப ஆண்டு சொல்றாரு, அவன் சொல்றான், ஆனாலும் உங்க வார்த்தையின்படி. எல்லாரும் சொல்லுங்க, உங்க வார்த்தையின்படி. இது நல்லா இருக்குப்பா. எத்தனை புரியுதா, புரியலையா? புரிஞ்சவங்க கை வைத்துங்கப்பா. அதான் பேதுரு சொல்றான், பரவாயில்ல ஆண்டவரே, நான் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன். ராம் முழுவதும் பண்ணாத பிரயாசங்கள் கிடையாது. நம்ம லைஃப்ல அப்படித்தானே சொல்றோம், ஆண்டவரே எவ்வளவோ பிரயாசப்பட்டுட்டேன், எவ்வளவு முட்டி மோதிட்டேன், எவ்வளவோ பார்த்துட்டேன், ஆனாலும்
ஒன்றும் பலன் இல்ல ஆண்டவரே. இன்னைக்கு சொல்ல ஆண்டவரே, இதுவரைக்கும் என் பலத்தை நம்பி நான் போயிருக்கலாம், என்னுடைய ஞானத்தை நம்பி நான் போயிருக்கலாம். ஆனா இன்றையிலிருந்து உம்முடைய வார்த்தையை வைத்து எல்லாரும் உம்முடைய வார்த்தையின்படியே. எத்தனை பேருக்கு லைஃப்ல மிகுந்த கனிகள் வேணும், மிகுந்த ஆசீர்வாதங்கள் வேணும்னா 2 கையை உயர்த்துங்க. வா, சிம்பிள். அவருடைய வார்த்தையின்படி சொல்லுங்க. ஆமென். அவருடைய வார்த்தை. ரெடியா இருக்கீங்களா? கர்த்தர் நாமத்திற்கு இந்த வார்த்தை நீங்க கேளுங்க, அற்புதம் நடக்கும். கடந்த நாட்கள்ல நம்ம மோகன் பிரதருடைய பையனுடைய சாட்சி நம்ம ஈஸியா கேட்டோம். ஆனா உண்மையா சொல்றேன், இந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த பையனை வாழ வச்சிருக்கு நான் சொல்றேன். ஏன்னா அந்த ஆபரேஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு அதோடைய சீரியஸ்னஸ் எப்போ தெரியும்னா, என்னுடைய காலேஜில் என்னுடைய ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க இறந்துட்டாங்க, ரெஜுலா மேம்னு சொல்லிட்டு என்னுடைய ப்ரொஃபஸர். ஒன்றா திடீர்னு இறந்துட்டாங்கன்னும் போது நான் அப்போ 2008 இருக்கும். எப்படி இறந்தாங்க கேட்கும்போது, அந்த ஆப்ரேஷன் பண்ண அவங்க பயந்து அது வெடிச்சிட்டான். வெடிச்சதுனால என்ன செஞ்சுட்டாங்க, அந்த அம்மா இறந்துட்டாங்க. ஆனா அரராத்துல ஒரு பிள்ளை வெடிச்சும் அவன் உயிரோட கத்தர் அவனை வைக்கிறார்னா, ஆமாயா, ஆமா, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும். வெடிச்சிருக்கு யாருக்குமே. அதாவது அந்த சின்ன பையன் தான், அவனை என்ன 10th படிக்கிறானா சிஸ்டர், 9th தான் படிக்கிறான். வெடிச்சிருக்கு. ஸ்கேன் அப்பதான் வலி அவனுக்கு பயங்கரமா இருந்திருக்கு. ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்கு, என்ன ரொம்ப சீரியஸா இருக்கு, கொண்டு போங்கன்னு சொல்லுங்க. ஒண்ணுமே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரத்துக்கு மேல ஆபரேஷன் நடந்தது வெடிச்சதுக்கு பிறகு. ஆனா கர்த்தர் அதான் சொல்ல என்னன்னா, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஆமைன்னு சொல்லுங்கப்பா. இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு விதத்துல ஆவியில கேட்டுட்டு இருக்கலாம். உன் குடலுக்கு கூட அது தெரியும், அந்த வார்த்தையின் வல்லமை போகும். உன் உடம்புல எத்தனை செல்கள் இருக்கு நமக்கு தெரியல. கிட்டத்தட்ட ஏதோ சொல்லுவாங்கல்ல, நம்ம உடம்புல எத்தனை செல்கள் இருக்கிறது, எத்தனை லட்சங்கள் செல்கள் இருக்கும் ஏதோ சொல்லுவாங்க. நிறைய உடம்பு நம்ம அப்படி தானே, பல லட்ச செல்கள் இணைந்ததுனால தான் அந்த சரீரம் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது, உருவாக்கப்படுகிறது. ஆனா விசுவாசிக்கணும், நம்முடைய பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்ம செல்களுக்குள்ள கூட கடந்து போகிறது. உன் செல்கள் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற, நீ பிழைப்பாய், நீ சாவது இல்லை, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், உன்னை கர்த்தர் கீழாக்காமல் மேலாக்குவார், நீ மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அதான் பேதுரு சொல்வார், ஆண்டவரே நான் பிரயாசப்பட்டேன், நான் முயற்சி பண்ணினேன், எல்லாமே எனக்கு பெருசா கை கூடல, எனக்கு சக்சஸ் ஆகல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை. கையை உயர்த்த மாட்டேங்கிறீங்களே. நான் ஒண்ணு சொல்றேன், உன் வாழ்க்கையில தோல்வியா இருக்கிறதோ, உன் வாழ்க்கையில பலன் இல்லாமல் இருக்கிறாயோ, உன் வாழ்க்கையில எவ்வளவோ முயற்சி பண்ணி அதுல ஒரு மாற்றத்தை நீ பார்க்காமல் இருக்கிறாயோ, இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன், அவருடைய வார்த்தைக்கு காத்துரு, அவர் சமூகத்திலே காத்துரு, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய். ஆமென். நீ உன் ஞானத்தின்படி யோசிக்காத, உன்னுடைய புத்தியின்படி இருக்கிறத யோசிக்காத. ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும்? அப்ப ஆண்டவர் சொல்ற, இந்த கொஞ்சம் ஆழத்துல, அதாவது நீ வந்தடா பிரயாசப்பட்ட, ஆனா இன்னும் ஒரு ஸ்டெப் தான் நீ வந்திருக்கணும், பட் நீ போகல. நான் இப்ப சொல்றேன், கொஞ்சம் ஆழத்துல நான் சொல்றத போடு. வேதம் சொல்லுகிறது, அவங்க வலைய போடுறாங்களாம், வலைகள் கிழியத்தக்கதாக. அல்லையிலே சொல்லக்கூடாதா? அதான் சொன்ன, மிகுந்த கனிகள், வலைகள் கிழியத்தக்கதாக. ஒருத்தனுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்குமானால், ஐயா உலகமே எதிர்த்து வரட்டும், சவுலின் குடும்பத்தார்கள் எதிர்த்து வரட்டும், பார்வோனின் ஆவிகள் எதிர்த்து வரட்டும், எகிப்திய வல்லமைகள் உங்களை துரத்தி வரட்டும், ஆனால் அவர் வார்த்தைகள் உங்களுக்குள் இருக்குமானால், ஆமென். கைகளை உயர்த்தி ஆமென். அவ சமூகமன் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே, என் பாத்திரம் நீரம்பி வாழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே, அவ சமூகமன் சந்தோஷமே.
பாத்திரம் நிரம்பி அழியுதே. ஆமென். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க அவருடைய வார்த்தைக்கு நேராய்? அவர் வார்த்தை, எல்லாரும் சொல்லுங்க அவர் வார்த்தை. ஆமென். மனம் சுத்தி வருதே தானா இயேசு ராஜாவ நான் உம்மா விட்டு தூரம் போனா. என்னங்க தெரியுமா தெரியாத பாட்டு? மனம் சுத்தி வருதே தானா இயேசு ராஜாவ நான் உம்மா விட்டு தூரம் போனா. மனம் நல்லால, என் மனம் நல்லால. மனம் சுத்தி மனம் சுத்தி. இது ஒரு ரொம்ப ஹாப்பியான ஆண்டவர் மேல என் மனசு சுத்துது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா தானே? அல்லேலூயா. அதாவது உங்களுக்கு சொல்லணும்னா, இந்த கல்யாணம் பண்ற ஒரு ஸ்டேஜ் வரும் பாருங்க. அப்ப பொண்ணை பார்த்துருப்பாங்க. அப்ப பொண்ணை பார்த்தோன்னே மாப்பிள்ளைக்கு எப்பண்டா என் பொண்டாட்டி கிட்ட பேசணும்னு ஒரு ஆசை வந்துட்டே இருக்கும். அம்மாவும் இல்லையா? அப்புறம் கல்யாணம் பண்ண பிறகு அந்த மனுஷன் பேசவே மாட்டான், அது வேற விஷயம். அதுக்கு முந்தின வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருந்திருக்கும். எனக்கு உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு தானே? என்ன ஏதோ மாதிரி பாக்குறீங்க? கரெக்டு தானே? கரெக்டா இல்லையா? ஆமா. ரீசெண்டா நீயா நானால இந்த சம்டைம் இந்த ப்ரோக்ராம் நடக்கும்போது சில சின்ன கிளிப்ஸ் நான் ஒன்று பார்த்தேன். அப்போ பொண்டாட்டி சொல்றா, கல்யாணம் பண்ற முன்னாடி இந்த மனுஷன் பேசின கவிதைக்கும் வார்த்தைக்கும் எவ்வளவோ பேசி நான் ஏமாத்திட்டான். இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசணும்னா பேச மாட்டேங்கிறான்னு அந்த அந்த அவர்கிட்ட கேட்குறான், ஏன் கல்யாணத்துக்கு முந்தி அவ்வளோ பேசியிருக்கிய, இப்போ ஏதாவது அவன் சொல்றான், அப்போ பிக்கப் பண்ண வேண்டியிருந்துச்சு பேசுனேன், இப்போதான் அது நம்மளோட ஏதாவது ஆயிடுச்சு, இனிமே எதுக்கு? புரியுதா இல்லையா சொல்ற? கரெக்டா இல்லையாங்க? அது பொறுவா அந்த லவ் அதான் சொல்லுவாங்கல்ல, கல்யாணம் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கும், ஆனாலும் நான் ஏதோ புதுசா சொல்ற மாதிரி பார்க்காதீங்க. உங்க வீட்டில் நடந்தது தான் நான் பேசுறேன். ஒரு அல்ல சொல்லக்கூடாதா? அந்த ஒரு லவ் இருக்கும் தானே? கரெக்டா இல்லையா சொல்லுங்கப்பா? அப்புறம் காலங்கள் வரும், வாழ்க்கையில் அநேக கமிட்மெண்ட்ஸ் வரும். அப்படி இருக்கும்போது மனுஷனுடைய காரியங்கள் அப்படி ஓடும். அதனால மனைவிமார் என்ன நினைச்சிருவாங்கன்னா, இந்த மனுஷனுக்கு என்னடா மாறி போச்சுன்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. அதான் ஒரு நாள் இந்த உலக பிரகமாக சில விஷயங்கள்லாம் பார்ப்பேன். இந்த கோபிநாத்துடைய ஸ்பீச் கேளுங்க. அவர் சொல்லுவார், கல்யாணம் நம்பர் ஒருத்தனும் பேச மாட்டான். ஆனால் அதை மனைவிமார்கள் எப்படி புரிந்து கொள்றீங்கன்னு தெரியும். அதுக்காக நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும்? கணவன் மனைவியும் எப்படியும் ஒரு ஐக்கியமாக அந்யோன்யத்தோடும் ஒரு மனதோடும் நம்ம இருக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. ஆமாம், இப்போ நீங்கள் என்ன ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபேமிலிக்கு நான் பேசுறது கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கு நம்புகிறேன். பைபிள் சொல்லுகிறபடி புருஷர்களே உங்கள் மனைவி எடுத்தீங்க என்ன செய்யுங்க? அன்பு கூறுங்க. மனைவிகளே உங்கள் புருஷனுக்கு கர்த்தருக்குள்ள. அது அப்போ எஸ்ஐகே ஃப்ரான்சிஸ் அழகாக எழுதியிருந்தார். எனக்கு ரீசெண்டாக நான் டக்குன்னு அதை பார்த்தேன். நான் அழகாக பேசுகிறேன். அதே நல்ல தெய்வ மனுஷன் எஸ்ஐகே ஃப்ரான்சிஸ். அவர் சொல்கிறார், வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இருக்கிற உறவுகளில் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. அவர் சொன்னார், எனக்குமே இருக்குது பயங்கரமாக. ஆனால் அவர் ஒன்னே ஒரு காரியத்தை அவர் கற்றுக்கொண்டேன்னு சொன்னார். என்னன்னா, அந்த அதிகாரத்தில் நீங்கள் முழுமையாக படிச்சீங்கன்னா அந்த எபேசியரில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் மதுபான வெறி கொள்ளாமல் ஆவினால் நிறைந்தவர்களாயின்னு இருக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஐயா, நம்முடைய மாம்ச பலத்தினால என்னதான் நீங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண நினைச்சாலும் புருஷனோ மனைவியையோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபுல்ஃபில் என்ன செய்ய முடியாது. எதுலையாவது நொட்டை சொட்டன்னு எதையாவது ஒன்று இருந்துக்கிட்டு தான், குறைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் ஆவினால் நிறைந்தவர்களாக ஒரு பிராக்டிஸ். அவர் சொல்றார், அவர் கிட்டத்தட்ட 70 வயசுக்கு மேல. அவர் சொல்றார், இன்னைக்கு நான் அதை என்ன செய்யறேன்? நான் ட்ரை பண்றேன், நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்றார். ஒரு அல்லையில சொல்லக்கூடாதா? அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு சொல்றேன், நீங்க 2 பேருமே நிரப்பப்பட்டவர்களாயிருங்க. ஆமாயா, நிரப்பப்பட்டீங்கன்னா அந்த குறைவுகளை அங்க என்ன செய்யாது? சொல்லுங்க பாப்போம். மேலும் நமக்கு அருளப்பட்ட தேவ ஆவியினாலே
எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, மேலும் நமக்கு அருளப்பட்ட தேவ ஆவியினாலே தேவ அன்பு நம்ம உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, ஊற்றப்பட்டிருக்கிறது. மேலும் நமக்கு அருளப்பட்ட தேவ ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்ம உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. எவன் ஆவியினால் நிரப்பப்பட்டவனாக இருக்கிறானோ அவன் தேவ அன்பினால் நிறைந்தவனாக இருப்பான். எல்லாரும் சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போமே. தேவ அன்பினால, தேவ அன்பினால். நான் ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது எல்லாருக்கும் சொல்றேன், நான் நீங்க ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் ஆகிருங்க. தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டுட்டே இருங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஒவ்வொரு காரியங்களையும் பரிசுத்த ஆவியானவர் அழகாய் உங்களுக்கு போதித்து நடத்துவார். ஆமென். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாய். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அப்ப நீங்க எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, ஆண்டவரே என் மனசு உம்மை நோக்கி சுத்தட்டும் ஆண்டவரே? ஆமென். கரெக்டு தானே? சொல்லலாமா? கைகளை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். ஆமென். ரெடி? அரராத் பாடலாமா? எல்லாம் அப்படி கை எப்படி வச்சுக்கோங்க பாப். மன சுத்தி சுத்தி வருதே தானா இயேசு ராஜாவ. ஒண்ணுமே இல்லைன்னா கையாவது சுத்தி இயேசு ராஜாவ. நான் உம்மை விட்டு தூரம் போனா மன சுத்தி சுத்தி வருதே தானா இயேசு ராஜாவ. இயேசு ராஜாவ. நான் உம்மை விட்டு தூர். எல்லாம் சொல்லுங்க, மனம் நல்லா இல்ல. ஆமென். என் மனம் நல்லா இல்ல. மனம் சுத்தி 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 மனம் சுத்தி 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 மனம் சுத்தி சுத்தி மனம் சுத்தி மனம் சுத்தி சுத்தி மனம் சுத்தி 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 மனம் சுத்தி சுத்தி. இயேசுதான் என் ஜீவன் பலனும், யாருக்கு நான் இனி அஞ்சி அஞ்சி வாழணும், அஞ்சி அஞ்சி வாழணும். இயேசுதான் என் ஜீவன் பலனும், யாருக்கு நான் இனி அஞ்சி அஞ்சி வாழணும், அஞ்சி அஞ்சி வாழணும், அஞ்சி அஞ்சி வாழணும். மனம் சுத்தி சுத்தி வருதே தானா இயேசு ராஜாவ. நல்லா லவ் பண்ணி பாடுங்க ஆண்டவரை. நான் உம்மை விட்டு தூரம் போனா ஏன் மனம் நல்ல, மன சுத்தி சுத்தி தனி. ஆமா, இயேசு ராஜா. நான் உம்மை விட்டு தூரம் போனா மனம் நல்லால, ஏன் மனம் நல்லால. உந்தன் வேதம் உடலுக்கு ஜீவன், அதுவே எனக்கு அனுதின கீதம், அனுதின கீதம், அனுதின கீதம். வில்லு பாட்டு மாதிரி. உந்தன் வேதம் உடலுக்கு ஜீவன், அனுதின கீதம், அனுதின கீதம். மன சுத்தி சுத்தி மன சுத்தி சுத்தி எல்லாரும் மன சுத்தி சுத்தி மன சுத்தி சுத்தி வருதே தானா இயேசு ராஜாவ, இயேசு ராஜாவ, இயேசு ராஜாவ. நான் உம்மை விட்டு தூரம் போனா மனம் நல்லால, ஏன் மனம் நல்லால. எத்தனை பேர் உண்மையாகவே இத உண்மையாகவே வாழ்க்கையில் அதை ஃபீல் பண்ணிருக்கீங்க? ஒரு நாள் நல்லா ஜெபம் பண்ணி பாருங்க, நல்லா துதிச்சு பாருங்க. அடுத்த நாள் எதுவுமே பண்ணாம ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. நரகம் மாதிரி இருக்கும். ஆனா துதிச்சுட்டே இருந்து பாருங்க, அவருடைய மகிமை, அவருடைய இரக்கம், அவர் பிரசன்னம்
உனக்குள்ள நீ துதிக்கலனாலும், உன் வாய் துதிக்கலாம், உன் உள்ளத்துக்குள்ள ஒரு முனங்கள் இருந்துகிட்டே இருக்கும் பார். உன் உள்ளத்துக்குள்ள ஒரு துதி வந்துகிட்டே இருக்கும் பார். ஆமென். ஆமென். அப்படியே ஆவியில் நேரம் அந்நிய பாஷைகளை பேசி அப்படியே ரகதனா தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம், தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம், இம்மட்டும் காக்கும் தேவன் இனியும் கைவிட மாட்டார், இம்மட்டும் காக்கும் தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார், தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார், தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம், தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம், இம்மட்டும் காக்கும் தேவன் இனியும் கைவிட மாட்டார், இம்மட்டும் காக்கும் தேவன் come on இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்குவார் ஆயுள் முழுதும் தாங்குவார், தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார், தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார். அமதன தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். நீங்க பாட பாட எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கு தெரியுதா? அதுதான் ஆவியில தேவனோடு இருக்கிற ஒரு உறவு. நீங்க தேவனோடு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு துதி வந்துகிட்டே இருக்கும். நீங்க இதுல தான் நீங்க தேவனோடு இருக்கீங்களா இல்லையா என்பது நமக்கு தெரியும். நீங்க நல்லா துதிச்சுட்டே இருக்கீங்க, உங்களை ஆவியில உங்களுக்கு ஒரு துதி வந்துட்டே இருக்குதுன்னா தேவனோடு நீங்கள் கனெக்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒண்ணுமே வரலன்னா ஏதோ சம்திங் மிஸ்ஸிங்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமென். துதிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவரோட ஒரு கனெக்ஷன் வந்துகிட்டே இருந்தா அந்த ஒரு ஹாப்பினஸ், அதான் அந்த சந்தோஷமும். கரெக்டா இல்லையா சொல்லுங்க பாப்போமே. இளையகுமாரன் எல்லாத்தையும் இழந்துட்டு போயிட்டான். அவங்க அப்பா வீட்டுக்கு வந்தவனே அங்க என்ன ஆரம்பிக்குது? ஆடல் பாடல் அது வந்துடும். ஆண்டவரோட இருந்தானா அந்த ஒரு ஹாப்பினஸ் வரும், ரிஜாய்ஸ், சந்தோஷமா. ஆமென். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியே எங்கேயோ போயிட்டேன். திருப்பி அந்த பேதுரு சொல்லுவார் என்னன்னா, உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை, எல்லாரும் சொல்லுங்க உம்முடைய வார்த்தையின்படியே. எத்தனை பேர் மிகுந்த கனிகளை கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நமக்கு மிகுந்த கனிகளை கர்த்தர் தரணும்னு ஆசைப்படுறீங்க தானே? இன்னைக்கு இருக்கிறத விட்டுருங்க. ஏங்க, நான் விசுவாசிக்கிறேன், வசனத்தை நம்புறோம், வசனத்தை விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு என் படகுல ஒண்ணும் இல்லை, வெறுமையான படகா தான் இருக்கு. ஆனா இதே படகு மாத்திரம் இல்ல, மற்ற படகுகளும் நிரம்பும்படியாய் அவருடைய வார்த்தையின் வல்லமை உங்க வாழ்க்கையில கிரியை செய்யணும். விசுவாசிக்கிற பிள்ளைங்க, நான் மிகுந்த கனிகளை என் படகுகள் நிரம்பத்தக்கதாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க, இன்னையிலிருந்து நம்புங்க. இனி என் படகு வெறுமையா இருக்க போவதல்ல. எஸ், என் படகு குறைவா இருக்க போகிறதல்ல. என் படகு எம்டி படகா இல்லை, இல்லை. என் படகுகள் நிரம்பத்தக்கதாக, படகுகள் அமிழத்தக்கதாக மிகுதியான மீன்களை, எல்லாரும் சொல்லுங்க மிகுதியான கனிகள், மிகுதியான மீன்கள். ஆமென். ரெடி ஆயிட்டீங்களா? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, எல்லாம் நிரம்ப போகிறது. சொல்லுங்கம்மா. ஒருவேளை இதை லைவ்ல பாக்குறவங்க சொல்லுங்க, உங்க கூடாரம் நிரம்பட்ட நன்மையால நீ வலது புறத்தில் இடது புறத்தில் இடம் கொண்டு பெருகுவாயாக. உன் திரைகள் விரிவாகட்டும், உன் இடத்தை விசாலமாக்கு, நீளமாக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் உன் எல்லைகளை விரிவாக்கட்டும். இந்த ஆராதனையின் எல்லைகளை விரிவாக்கட்டும், இந்த ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கட்டும், இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு உண்மையாவே சந்தோஷமா இருக்கு? கைகளை அசைத்து காட்டுங்கப்பா. இன்னைக்கு உன் வீட்டுல வெறுமையா இருக்குது, இன்னைக்கு உன் வீட்டுல ஒண்ணும் இல்ல, உன் வீட்டுல பெருசா நன்மை இல்ல. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையின்படியாய். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் அற்புதமே கானா ஊர்ல செய்தார். கரெக்டா இல்லையா சொல்லுங்கப்பா? அப்போ அங்க போய் பார்க்கும்போது அங்க திராட்சரசம் என்னது இல்லாம போகிற திராட்சரசம் இல்ல. அப்போ அவங்க அம்மா இயேசு கிட்ட சொல்லும் போது இயேசு கிறிஸ்து அழகா சொல்ல, சிறிய உனக்கும் எனக்கு என்ன வேலை வரலன்னு சொன்ன உடனே அந்த அம்மா போய் மற்றவங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி, சத்தமா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி. அதே போல அவங்க ஆண்டவர் சொல்லுவார், இந்த மாதிரி கற்சாடிகளை நிரப்புங்கன்னு சொல்லும் போது எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும்.
அதுக்கு பிறகு அவங்க ஆண்டவர் இயேசு சொல்லுவார், நீங்க போய் என்ன செய்யுங்க, அதை சர்வ் பண்ணுங்க, பரிமாறுங்கன்னு சொல்லும்போது அந்த ரசம் முந்தின ரசத்தை காட்டிலும், எல்லாரும் சொல்லுங்க, முந்தின ரசத்தை காட்டிலும். ஆமென். முந்தின ரசத்தை காட்டிலும். இன்னைக்கு நான் சொல்ல போறேன் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா, இதுவரைக்கும் நீ பார்த்த நன்மைகளை காட்டிலும், இதுவரைக்கும் நீ அனுபவித்த ஆசீர்வாதத்தை காட்டிலும், இதுவரைக்கும் நீ பார்த்த மகிமையான காரியங்களை காட்டிலும், இனி காணப்போகிற நன்மைகள், இனி காணப்போகிற ஆசீர்வாதங்கள், இனி காணப்போகிற உயர்வுகள், இனி காணப்போகிற வாசல்கள், அது எல்லாம் கொஞ்சம் கூட மேட்ச் பண்ணவே முடியாது. அப்போ அந்த கல்யாண வீட்டுல புசித்தவன் கேட்க, என்னையா முதல்ல தான் அவன் நல்ல ரசத்தை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு ஜனங்கள் திருப்தி அடைந்த பிறகு ருசி குறைந்ததை கொடுப்பான். ஆனா நீர் நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திரு. நான் உனக்கு சொல்றேன் ப்ராஃபட்டிக்கா, உனக்கான நல்ல ரசத்தை, come on, come on, yes Lord, yes Lord, amen. இனி உன் வாழ்க்கையில எல்லாமே நல்ல ரசமாய், நல்ல ரசம். இனி ருசி குறைந்த வாழ்க்கை அல்ல, ருசி குறைந்த ஆசீர்வாதங்கள் அல்ல. இனி கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிற the best. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? the best. ஊழியம் கூட the best தான் இருக்கும். கர்த்தர் கொடுக்கிற நன்மைகள் the best இருக்கும். இனி உனக்கு செய்ய போகிற காரியங்கள் the best இருக்கும். come on. சொல்லுவோம் பாருங்க, முதல்ல தான் அவன் நல்லதை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீர் இல்ல, அந்த காலம் அல்ல. நான் ஒன்னும் சொல்லுவேன், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் முதல் பார்ட் நம்முடைய லைஃப்ல இது வரைக்கும் ஒரு பெருசா நம்ம ஒன்னும் பார்க்காம இருந்திருக்கலாம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? பெரிய ஒரு ஆசீர்வாதங்கள் எதுவும் பெருசா நம்ம லைஃப்ல பார்க்காம இருந்திருக்கலாம், ஒரு நன்மை அனுபவிக்காம இருந்திருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணும், இந்த வார்த்தையை ஆவியில பேசும்போது நான் விசுவாசிக்கிறேன், இனி ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது, இனி உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, இனி உனக்கு ஒரு எல்லைகள் இருக்கிறது, இனி உன்னுடைய நன்மைகள் வேற லெவல்ல இருக்க போகிறது. அத முதல் காரியத்தோட எத்தனை பேருக்கு புரியுதா இல்லையா? ஐயா நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, யோசேப்பு வாழ்க்கையில முதல்ல ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். ஒரு சூழ்நிலை, முதல் தகப்பன் வீட்டுல இருக்கிறான், அப்புறம் விற்கப்படுறான், அப்புறம் போத்திபா வீட்டுக்கு வரான், சிறைச்சாலைக்கு வருகிறான். இதெல்லாம் ஒரு பாயிண்ட், இதெல்லாம் ஒரு வாழ்க்கை. ஆனா இதுக்கு பிறகு யோசேப்பு ஒரு வாழ்க்கை வாழ போகிற வாழ்க்கை, அதை கொஞ்சம் கூட மேட்ச் பண்ணவே முடியாதா? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? எத்தனை பேர் நம்புறீங்க? இதுக்கு பிறகு கர்த்தர் எங்களை நல்ல ரசங்களை தரக்கூடியவர்களாய், மிகுந்த கனிகளை தரக்கூடியவர்களாய் கர்த்தர் எங்களை அலங்கரிப்பார் என்று விசுவாசிச்சீங்கன்னா 6 நிமிஷமாவது கை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி எஸ் ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை அசைத்து காட்டுங்க பாப். மால்டா ராபு ஷாட்டா. எல்லாரும் சொல்லுங்க, மிகுந்த கனிகள். ஆமென். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் நம்ம லைஃப் எப்படி தெரியுமா முடியணும்? இப்படிதான் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்க? நம்ம லைஃப் அதான் சொல்லுவாங்க, எப்பவுமே ஆரம்பம் பெரிய விஷயம் கிடையாது, முடிவு நல்லா இருக்கணும். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க பாப். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, அது ரன்னிங்ல போறது நல்லா இருக்கணும், அதோட பினிஷிங் நல்ல வேற லெவல்ல இருக்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர். என்னுடைய ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் என் முடிவு சம்பூர்ணமா இருக்கும்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க. அப்போ எப்படி அவர்கள் சொல்றாங்க, நல்ல ரசத்தை இதுவரைக்கும் நீ வைத்திருந்த நீர் ஜனங்கள் அவ்வளவு 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 மகிமையா இருக்கிறதா? அப்ப எத்தனை பேர் நம்புறீங்க? இதுவரைக்கும் சில காரியங்கள் நம்ம செஞ்சோம், அதற்குரிய பலனை பெருசா நம்ம பார்க்கல. ஆனா இதற்கு பிறகு கர்த்தர் செய்ய போகிற அவருடைய வார்த்தையின்படி செய்ய போகிற நம்முடைய வாழ்க்கையில், எல்லாரும் சொல்லுங்க, அவர் வார்த்தையின்படி. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, எதுக்கு காத்திருக்கிறீர்கள்? அவர் வார்த்தைக்கு காத்து. ஆமென். அவர் வார்த்தை, அந்த வார்த்தை தான் வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினர். எத்தனை பேர் விசுவாசி? அந்த வார்த்தை நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே ஒரு வார்த்தை. ஆமென். நீங்க அந்த கிருபை தேவன் உங்க மேல வைக்கட்டும். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு மிகுந்த கனிகளை தேவன் கொடுக்கட்டும். அந்த வசனத்தை மட்டும் படிச்சிடலாமா? யோவான் 15 அதிகாரம். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. நானே
திராட்சை செடி, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை என்னை அல்லாமல் அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, மிகுந்த கனிகளை கொடுப்பேன். எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தான். அவருடைய வார்த்தையின் வல்லமை இன்னைக்கு உங்களை சந்திக்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்க லைஃப்ல மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை எழுப்புவாராக. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை தடைகள் வந்தாலும், அதான் யோசேப்பு குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் கனி தரும் செடி, அவன் கொடி சுவரின் மேல படரும். எத்தனை சுவர்கள் நீ படர முடியாதபடி, கனிகளை கொடுக்க முடியாதபடி தடைகளை செய்தாலும் அது படரும், அது கனிகளை கொடுக்கும். ஏனால் சொன்னவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். சொன்னவர் மனிதன் அல்ல. உன் வாழ்க்கை குறித்து சொன்னவர், உன் குடும்பத்தை குறித்து சொன்னவர், உன் ஊழியத்தை குறித்து சொன்னவர், உன் பிசினஸ் குறித்து சொன்னவர் மனுஷன் அல்ல. எத்தனை பேர் ரெடி ஆயிடுச்சுங்க? மிகுந்த கனிகளை கொடுப்போம். ஆமென். கர்த்தர் கொடுத்த ஊழியத்தில் மிகுந்த கனிகளை கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் குறைவுபட மாட்டோம். ஆமென். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும். ஒன்னே ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, ஆண்டவரே, நான் உம்மில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு கிருபை, அதுல தான் எல்லாமே இருக்குது. ஆமென். நன்மை வேணும், மிகுந்த கனிகள் வேணும்னா நீங்கள் அவரில் நிலைத்திருங்க, அவரோடு இருங்க, அவர் சமூகத்தில் சாய்ந்திருங்க, அவர் பிரசன்னத்தில் மகிழ்ந்திருங்க. நிச்சயமா கர்த்தர் உங்க எல்லைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்னைக்கு வேணா உன் போட்டு வெறும் போட்டா இருக்கும், பட் இதுவே முடிவா இருக்காது. அவர் வார்த்தையின்படியே போட்ட வலையினால வலைகள் கிளியத்தக்கதாக பெரிய பெரிய மீன்களை பிடித்து ஆண்டவர் அந்த போட்டை நிரப்பினார்னா, ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். வனாந்தரத்துல இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்த போது 5 அப்ப 2 மீனை கொண்டு 5000 புருஷர்களுக்கு ஆண்டவர் போஷிச்சாருன்னா, மீதியான துணிக்கைகள் எடுக்க வச்சாருன்னா, அவர் வார்த்தையின்படி ஆண்டு சொன்னார், என்கிட்ட கொண்டு வாங்க, பிளஸ் பண்ணார், போய் என்ன செய்யுங்க, போய் சர்வ் பண்ணுங்க. வார்த்தையின்படி செய்தார்கள், அற்புதத்தை பார்க்கிறாங்க. இன்னைக்கு ஒண்ணு சொல்ல, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் அப்படி ரெடியா இருக்கீங்க? ஏதோ ஒரு வாழ்க்கை அல்ல, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை சும்மா நம்ம குருட்டாம்பாக்கில் நமக்கு வந்துடாது, மேஜிக்லாம் பண்ணி வந்துடாது. அவருடைய வார்த்தையின்படி செய்யுங்க. அவர் வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க, அவர் வார்த்தையை கனப்படுத்துங்க, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, அவர் வார்த்தையில நிலைத்திருங்க. நிச்சயமாய் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஆமென். வேதத்தை அதிகமாய் வாசிக்க பழகுங்க, வேதத்தை படிங்க. ஆமென். பைபிளை சும்மா வச்சிட்டு இருக்க கூடாது, தினமும் படிங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிங்க. ஆமென். எப்பெல்லாம் நேரம் கிடைக்கும் அப்போதெல்லாம் ஒரு வசனத்தை படிங்க, பிள்ளைகளுக்கு படிக்க வைங்க. வசனங்கள் உள்ள ஏறட்டும். வசனம் தான் வாழ்க்கை. வசனம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. வார்த்தைகள் இல்லை நம்மளால வாழ முடியாது. இன்னைக்கு நம்ம நிற்கிறோம் என்ன அவருடைய வார்த்தையினால தானே. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் வார்த்தைக்கு இம்பார்ட், வார்த்தையை கனப்படுத்துங்க. ஒவ்வொரு நாட்களும் எழும்பும் போது வார்த்தையின விசுவாசத்தோட வார்த்தையை பேசுங்க. ஆபீஸ் போகும்போது, எங்க போகும்போது, பிசினஸ் ஆரம்பிக்கும் போது, அதுக்கான வசனங்கள் எவ்வளவோ இருக்கிறது. அல்லையிலே சொல்லுவோமா? பயப்படும் போது, பயம் வரும்போது, திகில் வரும்போது வசனத்தை படி, வசனத்தை படிச்சுக்கோ. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பாப்போமே. பலவீனம் வரும்போது அதற்கான வசனத்தை சொல். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போமே. வேலை செய்யும் போது, ஒர்க் பண்ணும் போது அதுக்கான வேலையை சொல். ஆமென். சோர்வுகள் வரும்போது அதற்கான வசனங்களை பேச பழகுங்க. வார்த்தைகள் உனக்குள்ள இருக்க 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 நீ மிகுந்த கனிகள். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் யோசேப்பை அது புடமிட்டது. வார்த்தை, ஏன்னா அவன் நெருக்கப்படும் பொழுதுலாம் வசனத்தை வச்சுதான் அவன் பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. அந்த வார்த்தை தான் அவனை புடமிட்டதுன்னு இருக்கு. ஆண்டவர் இதுதானே உங்க வார்த்தை, நீங்க சொன்னீங்க எனக்கு, நீங்க இந்த வார்த்தை தானே, அதுதான் அவனுக்கு தரிசனமா இருந்தது. அதனாலதான் அது புடமிட்டது அவனை. ஆனா வேதம் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை
சுகவாழ்வு உன்னில் துளிர்த்திடுமே. கர்த்தரின் மகிமை உன்னை காக்குமே. உன் நீதி உனக்கு முன்னே சென்றிடுமே. கழுகை போல் உயர பறந்திடுவாய். உன் நீதி உனக்கு முன்னே கழுகை போல் உயர பறந்திடுவாய். ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு. அடைந்திரு. அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். நீ அவரில் களி கூறு. அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். நீ அவரில் களி கூறு. நித்தமும் உன்னை நடத்திடுவார். வறண்ட எல்லா நாட்களிலும் ஆத்துமாவை என்றும் திருப்தியாக்கி வளமான வாழ்வை தந்திடுவார். ஆத்துமாவை என்றும் திருப்தியாக்கி வளமான வாழ்வை தந்திடுவார். கைதட்டி ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு. அடைந்திரு. அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். நீ அவரில் களி கூறு. அவர் சொன்ன வார்த்தைகள் அவரில் களி கூறு. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். நீ அவரில் களி கூறு. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். மிகுந்த கனிகளை கொடுக்கிற ஒரு நாளாக இந்த நாள் மாறட்டும். இனி உம்முடைய பிள்ளைகள், நாங்கள் உம்முடைய ஜனங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இது எங்க வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைவேறட்டும். இன்னிலிருந்து ஒரு மிகுந்த கனிகள் ஒவ்வொருடைய கூடாரங்களிலும் உண்டாகட்டும். யாரெல்லாம் வெட்கப்பட்டு நிற்கிறார்களோ, ஆண்டவரே கனிகளையே இல்லாம ஐயோ என்னுடைய செடி காஞ்சு போய் இருக்கிறது, என் வாழ்க்கை காய்ந்து போய் இருக்குது, அவர்கள் வாழ்க்கையில அன்னைக்கு துளிர்க்க பண்ணுங்க சுவாமி. ஆரோனின் கோலை துளிர்க்க பண்ணின தேவன் உங்க பிள்ளைகள் வாழ்க்கையின் துளிர்க்க பண்ணி அது பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது போல கர்த்தருடைய ஆவியானவர் இனி உங்க பிள்ளைகள் பெருகட்டும், பலன் கொடுக்கட்டும். மனசார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கும். இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். RRI Power Ministries.